புனித ஆரோக்கிய மாதாவின் திருக்காட்சி தொடர்கிறது. 1. இடையர்குல சிறுவனுக்கு காட்சி. 2. மோர் விற்ற முடவ சிறுவனுக்கு காட்சி. 3. புயலில் அடிக்கப்பட்ட போர்த்துகீசிய கப்பல் மீண்டும் கரை சேர்ந்த நிகழ்ச்சி. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் வேளாங்கண்ணி அண்ணாப்பிள்ளை வீதியில் ஒரு குளமும் அதன் கரையில் பெரிய ஆலமரமும் இருந்தன. சிறுவன் ஒருவன் இக்குளத்தின் வழியாக நாகையில் இருக்கும் தன் பண்ணையாருக்கு நாள்தோறும் பால் கொண்டு செல்வது வழக்கம். களைப்பு மேலிட்டது. தாகத்தை தணித்த பின் மரத்தடியில் அமர்ந்து தன் களைப்பு தீர சற்று இளைப்பாறினான். அத்தேவமாது தேனினும் இனிய மொழியிலே, என் குழந்தைக்கு பருகிட கொஞ்சம் பால் தருகிறாயா என்று கேட்டார். அன்னை வேளாங்கண்ணி மாதா. காட்சி 2. மோர் விற்கும் உடவனுக்கு அன்னை தந்த காட்சி. அவன் வழக்கம் போல் நடுத்திட்டு ஆலமரத்தடியில் மோர் பானையுடன் உட்கார்ந்து கொண்டு யாராவது மோர் வாங்க வரமாட்டார்களா என்று வழி மீது விழி வைத்து பார்த்து கொண்டிருந்தான். கதிரோனை பழிக்கும் பேரொளியோடும் தன்மதியை பழிக்கும் அழகு முகத்தோடு வானிலிருந்து பெண் ஒருவர் கீழே இறங்கி வருவதை கண்டான். என் பாலகனுக்கு கொஞ்சம் மோர்த்தா. பரவசமடைந்த முடவன் தான் பெற்ற பேச்சினை எண்ணி பயபக்தியோடு மோர்க்குவளையை தந்தான். நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற கத்தோலிக்க செல்வந்தர் ஒருவரிடம் சென்று இந்த இடத்தில் கோயில் ஒன்று கட்டச் சொல்ல வேண்டும். நடக்க முடியாத அவன் தன் கால்களையும் அந்த அம்மாவையும் மாறி மாறி பார்த்தானே தவிர தான் நடக்க முடியாத சப்பானே என்று எடுத்து சொல்ல நான் துணியவில்லை. எழுந்து நட என்றார். தன் காலிலே செங்குருதி பாயும் உணர்வு கண்டான். காலை நன்றாக ஊன்றி வைத்து நின்றான். சில அடிகள் எடுத்து வைத்தான். ஆனந்த கண்ணீர் சொரிந்தான். அன்னை வேளாங்கண்ணி மாதாவின் காட்சி 3. போர்த்துகீசிய மாலுமிகள் வரலாறு. புகழ்மிக்க போர்த்துகீசிய மாலுமியாக விளங்கிய வாஸ்கோட காமா தான் இந்தியாவுக்கு கடல் வழியாக பயணம் செய்யும் வழியை கண்டுபிடித்த முதல் மேலை நாட்டவர். ஆனால் வானத்தில் திடீரென கார்மேகம் சூழ்ந்தது. காற்று வலுத்தது. கடல் கொந்தளித்தது. புயல் அடித்தது. தங்களுக்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டதென கலங்கி ஆபத்திலே அடைக்கலம் அளிக்கும் அன்னையை நினைத்தார்கள். அன்னையின் திருவடிகளில் சரணடைந்தார்கள். தாயே தஞ்சமே, பயணிகளின் துணையே, ஆபத்தில் அடைக்கலமே, எங்களை காப்பாற்று.